த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ஒரே நாடு இதுதான் பாஜகவுடைய கொள்கைகள்ல அடிப்படையான ஒண்ணு. இதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மாதிரியான உணவு பழக்க வழக்கம், ஒரே கலாச்சாரம், ஒரே மாதிரியான உணவு பழக்கம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படின்றத நோக்கி அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்காக கடந்த கால வரலாறுகளை மாற்றக்கூடிய விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா கடந்த கால வரலாறுகளை மறைக்கக்கூடிய விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் ரொம்ப கச்சிதமாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தலைநகர் டெல்லியில மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்றது நடந்திருக்கு. அந்த நிகழ்வுல நானும் நேரடியா போய் கலந்துகிட்டேன். அதனால நிறைய முக்கியமான பிரத்யேகமான தகவல்கள் என்னால சேகரிக்க முடிஞ்சது. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் அப்படின்றது வந்திருந்தது. அந்த இன்விடேஷன்ல குடியரசுத் தலைவர் மாளிகையில குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அவங்க நடத்தி வைக்கிறாங்க, கலந்துக்கணும் அப்படின்ற இன்விடேஷன் வந்திருந்தது. அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நானும் போயிருந்தேன். அந்த இன்விடேஷன்ல வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில ராஜாஜி, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த அரசியல் ராஜதந்திரியும் சுதந்திர போராட்ட வீரருமான ராஜாஜி அவர்களுடைய சிலை நிறுவப்படுது அப்படின்றதுதான். ஆனா சிலை நிறுவுதல் அப்படின்றது எல்லா அரசுகளும் செய்யக்கூடியதுதான். ஆனா ராஜாஜியுடைய சிலை அதை நிறுவன நேரமும் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்கோர்ஸ் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனால தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய ஒரு பார்வையாகவும் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு பக்கம் அங்க ஏற்கனவே இருந்த எட்வர்ட் லுட்டியன்ஸ் அவர்களுடைய சிலையை நீக்கிட்டு அந்த இடத்துல ராஜாஜி அவர்களுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கு. சரி, இதுக்கும் ராஜாஜியுடைய சிலைக்கும் யார் அந்த எட்வின் லுட்டியன்ஸ் அப்படின்ற நிறைய கேள்விகள் உங்களுக்கு எழும். ஒண்ணுமில்லைங்க, நம்மளுடைய ராஷ்டிரபதி பவன் இருக்குல்ல, குடியரசுத் தலைவர் மாளிகை, அதை கட்டினவர், அந்த ஆர்கிடெக்டா இருந்தவர் இந்த எட்வின் லுட்டியன்ஸ். அதே மாதிரி இந்தியா கேட் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த இந்தியா கேட்டை நிர்மாணித்தவர் எட்வின் லுட்டியன்ஸ். நம்மளுடைய குடியரசு தின அணிவகுப்புகள் நடக்கும் தெரியுமா, அந்த ராஜ வீதி, இப்போ அதை கர்த்தாவியா பாத் அப்படின்னு மாத்திட்டாங்க. அந்த ராஜ வீதியை வடிவமைச்சு கொடுத்தவர் அவர் தான். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வெளிநாட்டு தலைவர்கள்லாம் இந்தியாவுக்கு அதுலயும் குறிப்பா டெல்லிக்கு வந்தாங்கன்னா அவங்கள எல்லாம் சந்திப்பார் ஒரு இடம், ஹைதராபாத் ஹவுஸ்ன்னுவாங்க. அந்த ஹைதராபாத் ஹவுஸை நிர்மாணிச்சு கொடுத்தவர் இதே எட்வர்ட் லுட்டியன்ஸ் தான். டெல்லியில இருக்கக்கூடிய முக்கியமான அரசு கட்டிடங்கள் அத்தனையுமே வடிவமைச்சு கொடுத்தவர் இவரு தான். வெறும் டெல்லியில மட்டும் இல்ல, கல்கட்டா, ஹைதராபாத் அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவருடைய அந்த கட்டடக்கலையுடைய நிபுணத்துவம் பரவி விரிஞ்சிருக்கு. அந்த வகையில இந்தியாவுடைய வடிவமைப்புகள்ல மிக முக்கியமான ஒரு ஆளுமையாகவும் எட்வின் லுட்டியன்ஸ் அவர்கள் கருதப்படுறாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான பகுதிக்கு லுட்டியன்ஸ் காலனி அப்படின்றதே இருக்கு. ஏன்னா அவரு இந்தியாவுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அந்த மாதிரியான முக்கியமான பங்களிப்புக்கான ஒரு மரியாதையா தான் அது கொடுக்கப்பட்டு இருக்கு. அவருடைய சிலை அப்படின்றது குடியரசுத் தலைவர் மாளிகையில ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். சரியா அந்த இடத்துக்கு எதிரில தான் காந்திஜி அவர்களுடைய சிலை அப்படின்றதும் வைக்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த எட்வர்ட் லுட்டியன்ஸ் உடைய அந்த சிலையை அகற்றிட்டு அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல ராஜாஜி அவர்களுடைய சிலை அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு. அதற்கான அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு தான் அந்த அழைப்புதல் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. நானும் போய் கலந்துகிட்டேன். சரி, எதுக்காக எட்வர்ட் லுட்டியன்ஸ் அவர்களுடைய சிலை முதல்ல அகற்றப்பட்டது அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகள்ல மிக முக்கியமானது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அத்தனையுமே இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்தணும். காலனி ஆதிக்கத்துக்கான அடையாளங்களா இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நாங்க மாற்ற போறோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய அடிப்படையான விஷயம். அந்த வகையில கடந்த காலங்கள நிறைய முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு மிக முக்கியமான படிநிலையா தான் இப்போ எட்வின் லுட்டியன்ஸ் அவர்களுடைய சிலை அப்படின்றது நீக்கப்பட்டிருக்கு. ராஜாஜி அவர்கள் யாரு, அது எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக இருந்தவர். குலக்கல்வியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு முயற்சிகள் எடுத்து திராவிடர் கட்சிகளுடைய அழுத்தத்தின் காரணமா அந்த முயற்சியை அவர் கைவிட்டு அதுக்கப்புறமா அதே திராவிட கட்சிகளுடன் இணைந்து அவர் அரசியல் பணியாற்றினாரு. பெரியாருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்லுணர்வு அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அவரு தான் ராமாயணம், மகாபாரதம் இந்த ரெண்டு முக்கியமான இதிகாசங்களையும் தமிழ்ல ரொம்ப எளிமையான முறையில மொழிபெயர்த்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு.
அதே மாதிரி எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுடைய அந்த குறை ஒன்றும் இல்லை அந்த சாங்கை எழுதி கொடுத்தவர் ராஜாஜி அவர்கள் தான். ஸோ அந்த வகையில தவிர்க்க முடியாத ஆளுமை. அவருக்கான சிலை அப்படின்றது நாடாளுமன்றத்திலேயோ இல்லாட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையிலயோ வைக்கப்படுறது அப்படின்றது வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு தமிழர்களா நம்ம எல்லாருக்குமே அது பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எட்வன் லுட்டியன்ஸுடைய சிலையை நீக்கிட்டு அந்த இடத்துல ராஜாஜி அவர்களுடைய சிலையை ஏன் வைக்கிறாங்க அப்படின்றதா எழுந்திருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. மிக முக்கியமா அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை பேருமே யார் யார் கலந்துக்கிட்டாங்க? குடியரசுத் தலைவர் கலந்துகிட்டாரு, துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்துக்கிட்டாங்க, அதே மாதிரி மத்திய அமைச்சர்களா இருக்கக்கூடிய எல் முருகன், தர்மேந்திர பிரதான் மாதிரியான முக்கியமான அமைச்சர்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க. அப்கோர்ஸ் ராஜாஜி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அழைப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல பேசின அத்தனை பேருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய காலனி ஆதிக்க அந்த அடையாளங்கள் அத்தனையுமே அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அப்படின்ற சொன்னதோடு மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி ஆக்சுவலா ராஜாஜி அவர்களுக்கான ஃபங்க்ஷன், ஆனா பேசினவங்க அத்தனை பேருமே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை ரொம்ப உயர்த்தி பேசக்கூடிய வகையில தான் பேசியிருந்தாங்க. சரி, அப்கோர்ஸ் அது அவங்களுடைய அரசியல், அதனால அதுக்குள்ள நம்ம தலையிட வேண்டாம். ஆனா இந்தியாவிலிருந்து அத்தனை காலனி ஆதிக்க அடையாளங்களையும் நீக்கிறது, குறிப்பா பிரிட்டிஷாருடைய புகைப்படங்களையோ இல்லாட்டி அவங்களுடைய சிலைகளையோ இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தெருவுக்கு அவங்களுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருந்தாலோ அதை அப்புறப்படுத்துறதோ எந்த அளவுக்கு சரியானது அப்படின்றத கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு ஏராளமான கெடுதல் பண்ணியிருக்காங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தையும் சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்தனை பேருமே நம்ம ஒவ்வொரு நொடியும் நம்ம நினைவு கூறணும். அதில் எதுலையுமே மாற்று கருத்தே இல்லை. அவங்க நம்மளை அடிமைப்படுத்தி தான் வச்சிருந்தாங்க, அதுலயும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதே வேளையில அதே ஆங்கிலேயர்கள்ல ஏராளமானோர் இந்தியர்களுக்கும் இந்தியாவுக்கும் ஏராளமான நன்மைகளையும் செஞ்சிருக்காங்க. அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த வகையில ஆலன் ஆக்டோவியன் ஹியூமி இவர் தான் இந்திய காங்கிரஸ் கட்சியை இந்தியாவில் நிறுவனவர். இதுதான் இந்திய சுதந்திரத்துக்காக போராடின கட்சி அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கட்சியுடைய தலைவர்களா தான் மகாத்மா காந்தி, பண்டித ஜவஹர்லால் நேரு அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. அதனால அவருடைய பங்களிப்பு அப்படின்றது நிச்சயமா தவிர்க்க முடியாது. அதே மாதிரி நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின அன்னி பெசன்ட் அம்மையார், ஏழைகளின் நண்பர் அப்படின்னு மகாத்மா காந்தியாலையும் ரவீந்திரநாத் தாகூராலையும் போற்றப்பட்ட சார்லஸ் ஆண்ட்ரூஸ் ஒரு வெள்ளைக்கார ராணுவ அதிகாரியுடைய மகளா இருந்து மகாத்மா காந்தியுடைய சீடரா மாறின மீராபின் ராஜாராம் மோகன் ராய் கூட சேர்ந்து சதி அப்படிங்கிற ரொம்ப கொடூரமான ஒரு முறையை இந்தியாவிலிருந்து ஒழிச்ச லார்ட் வில்லியம் பெனடிக்ட் 1860களிலேயே இந்தியாவில கல்விக்காக போராடிய மேரி கார்பெண்டர், சமஸ்கிருதத்துல இருந்த மனுஸ்மிருதி உள்ளிட்ட புத்தகங்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் அது போய் சேர்றதுக்காக உழைத்த சர் வில்லியம் ஜோன்ஸ், நாடு முழுக்க இருந்த அசோகருடைய தூண்கள் மற்றும் கல்வெட்டுகளை படிச்சு அதை வெளியே கொண்டு வந்து அசோகருடைய காலம் தான் இந்திய வரலாற்றுல பொற்காலம் அப்படின்னு நிர்ணயித்த ஜேம்ஸ், தமிழ் மக்கள் இன்னைக்கும் கடவுளா பார்க்கக்கூடிய பெரியார் அணையை கட்டிய பென்னிக்விக் அப்படின்னு ஏராளமானவங்களை பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே போக முடியும். இதுல இந்தியாவில் பிளேக் நோய் மாதிரியான, அம்மை நோய் மாதிரியான நிறைய நோய்கள் வந்தப்போ இந்தியர்கள் கூடவே இருந்து பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் இந்தியர்களை பாதுகாத்ததும் நிறைய ஆங்கிலேயர்கள் இருக்கிறாங்க. அதுல எதுலையுமே மாற்று கருத்து இல்லை. அப்படின்னா இவங்க எல்லாரையும் இந்தியாவுடைய அந்த பெயர்கள்ல இருந்து வரலாறுல இருந்து நீக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, டெல்லியுடைய பெயரையே மாற்றுறதுக்கான ஒரு யோசனைகள் கூட மத்திய பாஜக அரசாங்கத்திட்ட இருக்கு. இந்திரபிரஸ்தா அப்படின்னு டெல்லியுடைய பெயரையே மாத்திரலாம் அப்படின்ற ஒரு யோசனை இல்லாமல் அவங்க தீவிரமா முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்களாகட்டும் இல்லாட்டி முக்கியமான இடங்களுடைய பெயர்களாகட்டும் மாவட்டங்களுடைய பெயர்களாகட்டும் இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெயர்களை மாற்றக்கூடிய வேலைகளையும் அவங்க தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல முகலாயர்களுடைய பெயர்களை நீக்கக்கூடிய வேலைகளை அவங்க மும்முரமா செஞ்சுக்கிட்டு வந்த சூழல்ல இப்போ அதை விட தீவிரமா ஆங்கிலேயர்களுடைய பெயர்களை அழிக்கக்கூடிய விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல மிக மோசமான ஒரு முரண் என்ன அப்படின்னா, எட்வின் லுட்டியன்ஸுடைய அந்த சிலை அகற்றப்பட்டது இல்ல, அந்த சிலை அமைந்திருந்த இடம் குடியரசுத் தலைவர் மாளிகை. அந்த குடியரசுத் தலைவர் மாளிகை வடிவமைச்சு கட்டியது அவரு தான் அப்படின்றதுதான். சோ இன்னும் அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பழமையை அப்படியே நாங்க மாற்றி அமைக்க போறோம் அப்படின்ற ரீதியில கடந்த கால வரலாறுகளை இந்திய இளைஞர்களும் இந்திய அடுத்த தலைமுறையினும் தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறை பாரதிய ஜனதா கட்சியினர் வேணும்னே மறைக்கிறாங்களோ அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த தருணத்தில் எழுந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினர் செய்யக்கூடியதை இல்ல தேசபக்தி இருந்தா அப்படிதான் செய்யணும்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல கடந்த காலத்துல இந்தியர்களுக்காக பாடுபட்ட உழைத்த நிறைய பேரை நம்ம தொடர்ந்து நினைவு கூற வேண்டியதும் அவசியமாகுதுன்னு உங்களுக்கு தோணுதா?
உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.